வணக்கம் மக்களே, இது உங்க ஆர்வி டெக் தமிழ். நான் தான் உங்க ஆர்வி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, விவோ உடைய Y200 அப்படின்ற இந்த ஒரு போனை பத்தின ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னோட வீடியோ கொஞ்சம் ஸ்லோவாக போற மாதிரி எனக்கே தோணுது. ஸோ அதனால என்னென்ன விஷயமோ அதை டக்குன்னு ஆன் பாயிண்ட் உங்களை சொல்லலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த வீடியோ போகுது. ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதை பொறுத்து அடுத்த வீடியோ வரும். ஸோ ரிவ்யூக்குள்ள போயிடலாம். ஸோ எடுத்தோட இந்த ஃபோனோட பில் குவாலிட்டி பத்தி பார்த்தோம். இது எந்த விதமான கர்வ்டுமே கிடையாது. இது ஒரு சிமெட்ரிக்கல் டிசைன் இருக்கக்கூடிய ஃபோன். ஸோ இது கையில் பிடிக்கிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் இதை நோட்டீஸ் பண்ண போகிறது இதோட பேக் தான். இதோட பேக் வந்து உங்களுக்கு ஏஜி கிளாஸ் பேக் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. என்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கிரீன் அப்படின்ற ஒரு கலர். இதே மாதிரி உங்களுக்கு டெசர்ட் கோல்ட் அப்படின்ற இன்னொரு கலருமே இருக்கு. இந்த ஃபோனோட வெயிட் ஓவராலா 190 கிராம்ஸ் இருக்கு. ரொம்ப வெயிட்டான ஃபோன் மாதிரிலாம் தெரியல, லைட்டாக தான் இருக்கு. அப்படியே இந்த ஃபோனோட டிஸ்பிளே அப்படின்னு வந்தோம்னா இதில் உங்களுக்கு 6.67 இன்ச் கொண்ட ஒரு ஃபுல் HD பிளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது ஒரு 120 ஹெர்ட்ஸ் பேனலும் கூட. டிஸ்பிளே குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியூவிங் ஆங்கிள்ஸ் உங்களுக்கு நல்லா இருக்கு. டிஸ்பிளே நல்லா பிரைட்டாவே இருக்கு. 800 நிட்ஸ் வரைக்கும் லோக்கல் பீக் பிரைட்னஸ் போகும். கலர்ஸ் எல்லாமே பார்க்க வைப்ரண்டா இருக்கு. பிளாக்ஸ் நல்லா டீப்பா இருக்கு. மொத்தத்தில் டிஸ்பிளே நல்லா இருக்கு. அதோட சேர்த்து இதில் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் இருக்கு. அதுவுமே நல்லா ஃபாஸ்டா அக்யூரேட்டா இருக்கு. தென் அடுத்து கேமரா அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு கேமரா இருக்கு. ஒன்னு 64 MP-க்கான OS ஆன்டி ஷேக் கேமரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இது OS இருக்கு இந்த கேமரால, ஓகேவா. ரெண்டாவது ஒரு 2 MP-க்கான சென்சார், அதை நம்ம பார்க்க போறது கிடையாது. ஸோ பிரைமரி சென்சார் அப்படின்னு எடுத்தோம்னா இல்லை OS இருக்கிறனால வீடியோ உங்களால் ஸ்டேபிளாக எடுக்க முடியுது. ஃபோட்டோஸுமே இதெல்லாம் டே லைட் கண்டிஷனில் பார்க்க சூப்பராக இருக்கு. இதில் உங்களால் நிறைய போர்ட்ரேட்ஸ் யூஸ் பண்ண முடியும். தென் விவோக்குன்னே இருக்கிற சில ஃபில்டர்ஸ் ஆப்ஷனும் இருக்கு. அதுவுமே உங்களுக்கு சில நேரத்தில் நல்ல போட்டோஸை கொடுக்குது. அதே அப்படியே லோ லைட்னு பார்த்தோம்னா இதில் உங்களுக்கு ஸ்மார்ட் அவுட்டர் லைட் கொடுத்துருக்காங்க. இந்த லைட்டோட கலர் டெம்பரேச்சரோட உங்களால் மாற்றிக்க முடியும். ஸோ சுற்றி உங்களுக்கு வேற ஒரு லைட்டிங் இருந்தாலுமே உங்களோட ஸ்கின் டோன்ஸை உங்களால் இதை வச்சு ரிட்டைன் பண்ணிக்க முடியும். என்னதான் வீடியோ ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னு சொன்னாலும் இதில் உங்களுக்கு மேக்ஸிமம் 1080p 30 FPS வீடியோ தான் சப்போர்ட் பண்ணும். செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்த்தாலும் 16 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதோட பெர்ஃபார்மன்ஸுமே உங்களுக்கு டீசென்ட்டாக இருக்கு. இதோட வீடியோ குவாலிட்டியும் உங்களுக்கு 1080p 30 தான் சப்போர்ட் பண்ணும். இதுக்கப்புறம் பேட்டரி அப்படின்னு பார்த்தோம்னா இதில் 4800 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. கூடவே 41 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு. அது பாக்ஸ்லேயே வந்துடுது, ஓகேவா. ஸோ பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே இந்த ஃபோன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. எப்படி பார்த்தாலும் ஒன் டே உங்களுக்கு கன்ஃபார்மாக இது தாங்கிடும், ஓகேவா. அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் இதோட ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதில் ஸ்னாப்டிராகனுடைய 4 Gen 1 ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே லோ பவர் ப்ராசஸர். இதனால பேட்டரிக்கு நல்லா ஹேண்டில் பண்ண முடியுது. அப்படி இருந்தாலுமே கேமிங் விளையாடணும்னு நினைச்சாலும் உங்களால் கேஷுவலான கேம்ஸ் நல்லாவே விளையாட முடியும். தென் இது 8GB RAM plus 128GB ரோமோட இருக்கக்கூடிய ஒரு ஃபோன். இங்கே LPDDR 4X RAM தான் கொடுத்துருக்காங்க. UFS 2.2 ஸ்டோரேஜ் தான் அதில் இருக்கு. தென் இது ஒரு 5G ஃபோன் அப்படின்றனால இதில் 7 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. தென் அது போக இதில் NFC சப்போர்ட் கிடையாது. தென் ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு பார்த்தாலுமே இதில் வெறும் சிங்கிள் ஸ்பீக்கர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. பட் இந்த சிங்கிள் ஸ்பீக்கரோட குவாலிட்டி நல்லா இருக்கு. இதில் பேஸ் நீங்கள் ஃபீல் பண்ண முடியாது. பட் ஒரு கிளியரான அவுட்புட் இதில் இருக்கு. ஸோ இது எல்லாமே சேர்த்து இந்த ஃபோன் 21,999 அப்படின்ற பிரைஸ்க்கு லான்ச் ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பாக விவோ அவங்களோட பிரைசிங்கை பற்றி இந்த இடத்துல யோசிச்சே ஆகணும். ஏன்னா 21,999 இந்த ஸ்பெக்குக்கு அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா இந்த ஸ்னாப்டிராகன் 4 Gen 1 வந்து உங்களால் 15,000 ரூபாய்க்குள்ள உள்ள பட்ஜெட்லேயே நீங்கள் வாங்கிக்க முடியும். ஈவன் ரெட்மியுடைய 12 5G உங்களுக்கு ஸ்னாப்டிராகன் 8 Gen 2 ப்ராசரில் வருது. ஸோ அப்படி பார்க்கையில இதில் உள்ள பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே கம்மி. அதே நேரத்தில் பிரைஸிங் ரொம்ப அதிகம். என்னதான் அது கேமரா நல்லா இருக்கு, டிஸ்பிளே நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாலும் இந்த 22,000 அப்படின்ற பிரைஸ் அதிகம் தான். 15-16 இருந்திருந்தா கண்டிப்பா இந்த போன் ஒரு நல்ல ஆப்ஷனாவே இருந்திருக்கும், ஓகேவா. இதை நான் ஏன் இவ்வளவு தூரம் சொல்றேன் அப்படின்னா இந்த போன் 22,000 ரூபாய். இதுவே நீங்க இன்னும் 2,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா பே பண்ண முடிஞ்சு அப்படின்னா உங்களால இந்த vivo T2 Pro அப்படின்ற இந்த ஒரு போனை வாங்கிக்க முடியும். இந்த Y200 விட T2 Proன்றது ரொம்பவே ஒரு வேல்யூ ஃபார் மணி போன் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம், ஏன் இதை நான் அப்படி சொல்றேன் அப்படின்ட்டு தனியா ஒரு வீடியோ ரெடி ஆயிட்டு இருக்கு. ஸோ அந்த வீடியோ நீங்க கூடிய சீக்கிரம் பாப்பீங்க, ஓகேவா. ஸோ இதுதான் ஓவராலா இந்த vivo Y200 பத்தின என்னுடைய கருத்து. நீங்க இந்த போனை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோட ஃப்ளோ எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு டக்கு டக்குன்னு ஆன் பாயிண்ட்ல போன மாதிரி இருந்துச்சா இல்லை என்ன எப்படி பண்ணலாம், இது ஓகேவா அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதை பொறுத்து நான் அடுத்த வீடியோ மாத்துறேன், ஓகேவா. ஸோ இவ்வளவு அந்த வீடியோ. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல கூடிய சீக்கிரம் உங்களை மீட் பண்றேன். Until then, this is our way from Arvi Tech Tamil signing off.